அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல டேஸ்டான ஒரு சட்னி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் இதை வரகரிசியில் செஞ்ச தோசையோடு சாப்பிட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் கேரட்டும் எடுத்திருக்கேன். வெங்காயத்தில் இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ரஃப்பாக சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்திருக்கிற அளவுகள் 2 பேருக்கு தாராளமாக சாப்பிட வரும். இதே மாதிரி கேரட்டையும் தோலை சீவிட்டு கொஞ்சம் நல்ல சின்ன துண்டுகளாகவே கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கேரட்டு சீக்கிரமாக வதங்கி வரும். இது கூடவே ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்து தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் போட்டுட்டு அதில் 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்க்குறேன். கடலெண்ணெய் சேர்த்து செய்யும் பொழுது இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் இதில் கடலைப்பருப்பு சேர்க்குறேன். இது கூட காரத்துக்காக நான் காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் சேர்க்க போகிறேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகா, இது நல்ல காரமான மிளகா, அதனால் 1 மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா எப்போவுமே கீறிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது இது மாதிரி வதக்கும் பொழுது வெடிக்காமல் இருக்கும். கடலைப்பருப்பு லேசாக நிறம் மாற ஆரம்பித்த உடனே நம்ம தோல் உரித்து வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டை சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துட்டு லேசாக வதக்கி விடலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம கேரட்டை சேர்த்துடலாம். கேரட்டை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். கேரட் வதங்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும். இது வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தக்காளியை எடுத்து கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு அது மேலே இருக்கிற கண்ணு மாதிரி இருக்கு இல்லையா, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்க்குறதுக்கு முன்னாடி அந்த வெங்காயமும் கேரட்டும் ஒரு 70% நல்லா வதங்கி இருக்கணும். தக்காளியை சேர்த்துட்டா அப்புறம் கேரட் வேகாது. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வெங்காயம் தண்ணி விட்டு கேரட்டும் சீக்கிரமாக வதங்கிரும். ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பில் சிம்மை வச்சுருங்க. வச்சுட்டு அப்பப்போ இந்த மாதிரி வதக்கி விட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா தக்காளி பாருங்கள், தோலெல்லாம் ரிமூவ் ஆகி நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சின்ன துண்டு புளி எடுத்திருக்கேன். இந்த புளியை அந்த சூட்லேயே போட்டு வதக்கி விட்டுருங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டு ஆற வச்சிடலாம். இப்போ அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு வறுத்த வேர்க்கடலை சேர்க்குறேன். நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை தான் உங்ககிட்ட இருக்குன்னா முதல்ல நீங்கள் வேர்க்கடலையை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை முதல்ல அரைச்சிட்டு அப்புறமா நீங்கள் வதக்கினதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். தோலெல்லாம் ரிமூவ் பண்ணலை, தோலோடு சாப்பிட்டா தான் நல்லது. இப்போ வேர்க்கடலை நல்லா அரைச்சாச்சு. இது கூட நம்ம இப்போது வதக்கி வச்சுருக்க கேரட்டு, தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அரைக்க போகிறோம். இந்த சட்னியில் அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. அதனால் அந்த கடாயில் இருந்ததை மட்டும் லேசாக அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சாச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம். இதுக்கு தாளிப்பு கொடுக்கணும். தாளிப்பு கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தாளிச்சா போதும். சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.